शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। मदन्वये मत्पितृभिर्मया च महर्षितुल्यैर्महितो महात्मा मद्भागधेयः मणिनूपुराढ्यः कोदण्डरामः कुलदैवतं मे। जानकीकान्तस्मरणम्। அயோத்தியா மகாத்மியம் என்பது ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே வரக்கூடிய விஷயம். ராமாயணத்திலேயே வருது என்கிறத விட ஒரு பெரிய பெருமை அயோத்தியாவுக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. ராமாயணத்தில் வர்றது ஏன் அவ்வளவு பெருமையாக ஆகும் என்று கேட்டால், ராமாயணம் எவ்வளவு தொன்மையானது என்கிறத சொல்லி மாளாது. பொதுவாக ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு க்ஷேத்திரம் ஒரு தீர்த்தம்னு எடுத்துட்டால் அதற்குன்னு ஒரு ஸ்தல புராணம் இருக்கும். இது பாரத தேசம் முழுக்க சர்வத்திர இருக்கிற விஷயந்தான். இருந்தாலும் கூட ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தை பற்றி ராமாயணத்தில் வருது. அதுவும் ராமாயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு மையமாக வர்றது என்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய விஷயம்னு சொல்கிறதுக்கு காரணம் ராமாயணத்தினுடைய தொன்மை. ராமாயணம் எவ்வளவு புராதனமானது என்கிறத நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? திடீர்னு ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து இது 50 லட்சம் வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா சாதாரண ஜனங்கள் ஏற்றுப்பாளாக இருக்கும். ஆனால் வித்வான்கள் ஏற்றுக்க மாட்டா, அறிஞர்கள் ஏற்றுக்க மாட்டா. ஒரு புஸ்தகம் தொன்மையானதான்னு பார்க்கறதுக்கு அது சிஷ்ட பரிகிரகீதமானதான்னு பார்ப்பா. சிஷ்ட பரிகிரகீதம்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எத்தனை காலமாக அதை பெரியோர்கள்லாம் மேற்கோள் காட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள், யார் இதை மேற்கோள் காட்டியிருக்கா இதுக்கு முன்னாடி. திடீர்னு நம்மளா ஒரு ஸ்லோகத்தை பண்ணி எடுத்துட்டு இது அகஸ்தியர் சொன்னார், இது வியாசர் சொன்னார் அப்படின்னு காட்டிவிட்டா அறிஞர்கள் ஏற்க மாட்டார்கள். அது எவ்வளோ பழமையானது என்கிறத
இதுக்கு முன்னாடி எத்தனை காலமாக அதை மேற்கோள் காட்டியிருக்கா பகவத்கீதை என்றால், சங்கரர் தனக்கு பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கார், ராமானுஜர் பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கார், மத்வர் பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கார். ராஜதரங்கிணி என்கின்ற ஒரு இலக்கியம், ரொம்ப பழமையான இலக்கியம், அதில் பகவத்கீதையை பற்றி வருது. அபினவகுப்தர் பகவத்கீதையை பற்றி பேசுகிறார். இதிலிருந்து நமக்கு பகவத்கீதையினுடைய தொன்மை என்ன அப்படின்னா, பகவத்கீதா அத்தனை வருஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். இத்தனை பேர் பேசியிருக்காளே, அது மாதிரி ராமாயணத்தினுடைய தொன்மை என்ன என்று பார்க்கணும்னா, எத்தனை காலமாக இதை மேற்கோள் எத்தனை பேர் காட்டியிருக்காங்கிறத வச்சுட்டு தான் சொல்ல முடியும். நான் ரொம்ப ஜாஸ்தி இதில் விஸ்தாரமாக போகலை. ராமானுஜர் எப்படி மேற்கோள் காட்டினார், சங்கரர் எப்படி மேற்கோள் காட்டினார் முதலிய விஷயங்கள்லாம் நான் போகலை. நேர ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை ஹிட் பண்ணுறேன். முக்கியமான பாயிண்ட், ராமாயணத்தை மகாபாரதம் மேற்கோள் காட்டுகிறது. இதுக்கு மேலே என்ன? அதாவது மகாபாரதத்தில் ராமாயண கதாபாத்திரங்கள்லாம் வருதுங்கிறத நான் சொல்லலை. மார்க்கண்டேயர் தர்மபுத்திரருக்கு ராமகதையை சொல்கிறார். மேலும் ஹனுமானும் பீமனும் சந்திச்சுக்கும் பொழுது பீமனே ஹனுமான்னு தெரியாத யாரோ ஒரு வானரன் என்று நினைத்து கொண்டு ராமகதையை ஹனுமாருக்கே சொல்கிறார். ஹனுமாரும் ஒரு லீலை பண்ணணும்னு பீமனை பார்த்து, என்னப்பா ராமகதை சொல்லு அப்படின்னு கேட்குறார். பீமசேனனும் சொல்கிறார். இது மாதிரிலாம் ராமகதை வருது. அப்புறம் அல்யூஷன் அப்படின்பா ஆங்கிலத்தில். அது என்னன்னா, சில இடங்களில் இப்படி தான் ராமர் யுத்தம் பண்ணார், இந்த யுத்தம் ராமர் பண்ண யுத்தம் போல இருக்குது, திரௌபதியும் அர்ஜுனன் நின்றுக்கிறத பார்த்தானா சீதாராமர்கள் நிற்கிறத போல இருக்குது. இது மாதிரிலாம் ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் மகாபாரதத்தில் உவமைகளாக உருவகங்களாக வரும். ஆனால் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரத்தில் ஒன்று கூட ராமாயணத்தில் ஊமையாக உருவமாக வரலை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டே எது பழமையானதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட முடியும். இது ரெண்டுத்துக்குள்ள நான் இதை சொல்லலை. இதை சொன்னால் கூட ராம கதை பழசு, ஆனால் வால்மீகி மகாபாரதத்துக்கு அப்புறம் வந்தவர் தான் அப்படின்னு ரொம்ப ரேராக சில பேர் சொல்கிறா. எல்லா அறிஞர்களும் இதை ஒத்துக்கிறது இல்லை. நான் சொல்கிறது என்ன என்று கேட்டால், மகாபாரதத்தில் ராமாயண ஸ்லோகங்களை எடுத்து போட்டு இவ்வாறு வால்மீகி மகர்ஷி ராமாயணத்தில் சொல்லியிருக்கார் என்று மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அது ஒரு 4-5 இடத்துல இருக்குது. ரொம்ப ரிசர்ச் ஆங்கிளில் போனோம்னா மகாபாரதத்தில் இடைச்சிறுகள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். அறிஞர்கள் எதை எதை இடைச்சிறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காளோ அது மாதிரியான இடத்துல மட்டும் மேற்கோள் காட்டப்படலை. சாட்சாது வியாசர் எழுதினதா எந்த இடம் சொல்லப்படுகிறதோ, எல்லா அறிஞர்களாலையும் ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ, அது மாதிரி இடங்கள்லையும் வால்மீகியினுடைய ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்பட்டு, உதாரணத்துக்கு துரோண பருவத்தில் தர்ம விசார ஸ்லோகம் ஒன்று, ஒரு ஸ்லோகத்தை யுத்தகாண்டத்திலேருந்து மேற்கோள் காட்டிவிட்டு இவ்வாறு ஆதிகவி சொன்னார், புரோக்தம் செய்வ ஆதிகவினா. அப்போ அது வால்மீகி அப்படிங்கிறத ஆதிகவி அப்படின்னும் வியாசர் பார்த்துருக்கார். முதல் விஷயம், வால்மீகி ஆதிகவின்னும் பார்த்துருக்கார். அது ஏதோ வியாசர் காலத்தில் மகாபாரத காலத்தில் ராமாயணங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிற நாவல் மாதிரி என்று இல்லாதபடிக்கு தர்ம விசாரம் பண்ணுற இடத்துல மேற்கோள் கொள்ள வேண்டிய கிரந்தம் அப்படின்னும் பார்த்துருக்கா. ஆக அதை ஒரு தர்மத்துக்கான பிரமாண கிரந்தம்னு பார்த்துருக்கா என்று ஆறுது. அதனால தான் தர்மத்தில் அதை மேற்கோள் காட்டுறா, புரோக்தன் செய்வ ஆதிகவினா. இன்னொரு இடத்துல
இந்த கபோதம் கதை, புறா கதை ஒன்று சுருக்கமாக ராமாயணத்தில் வரும். அதை 4-5 அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்லி இவ்வாறு பார்கவர் சொன்னது அப்படின்னு வருது. இது சாந்தி பருவான்னு நினைக்கிறேன். சாந்தி பருவா தான். பார்கவர் அப்படிங்கிறது வால்மீகி முனிவர் தான். ஏன்னா பிற்காலத்து கிரந்தங்கள்லே நமக்கு தெரிய வருது பிருகு வம்சத்தவர் வால்மீகி அப்படின்னு. மேலும் அந்த ஸ்லோகம் வால்மீகியோட ஸ்லோகம், ஸ்ரூயதேஹி கபோதேன சத்ரு சரணமாகதா என்ற ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டிவிட்டு பார்கவன் சொன்ன ஸ்லோகம், பார்கவன் சொன்ன கதை அப்படின்னு வருது. ஆதிகவி சொன்ன கதை, வால்மீகிங்கிற பேரே வருது. ஆதிகவியோட ஸ்லோகம் அப்படின்னு பேரை இதை பதிவு பண்ணுகிறார் துரோணபர்வாவில். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, நிச்சயமாக மகாபாரதத்துக்கும் முன்னாடி ராமாயணம் இருந்திருக்கு என்று தெரியுது. அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். அதாவது ராமாயணம் ஒரு பொழுதுபோக்கு நாவலாக இல்லாமல் ஒரு பிரமாண கிரந்தமாகவே இருந்திருக்கு மகாபாரதத்துக்கு முன்னாடி. அவ்வளோ தூரம் ராமாயணத்தினுடைய தொன்மையை கொண்டு போக முடியும். மகாபாரதம் எத்தனை காலமாக இருந்திருக்கு என்கிறத நம்ம சொல்லணும் என்றால் அது பார்க்கலாம். அதாவது பலராமருடைய தீர்த்த யாத்திரையில் சரஸ்வதியினுடைய இந்த கரை அந்த கரை ஒவ்வொன்றுத்துலேயும் உள்ள ஸ்தலங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கார். இதெல்லாம் நன்னா வாழறதா சொல்கிறார். சரஸ்வதி ஜே 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 ஜேன்னு பிரவகிக்கிறதா சொல்கிறார். சரஸ்வதி தீரத்தில் தான் பலராமருடைய தீர்த்த யாத்திரை. ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. பலராமர் தீர்த்த யாத்திரையே 15 அத்தியாயத்துக்கு மேலே இருக்கும் மகாபாரதத்தில். அதெல்லாம் தான் இன்றைக்கி உள்ள ஹரப்பா மொஹஞ்சதாரோ சைட்ஸ். அதெல்லாம் நன்னா வாழ்ந்த காலத்தில் மகாபாரதம் இருந்திருக்குன்னு இதுலேருந்து தெரிய வருது. இது ஒரு தொல்பொருள் இலக்கிய ஆதாரம். அதுலேருந்து மகாபாரதத்தை கிமு 3000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோங்கிறது கிமு 3000. அந்த சமயத்தில் மகாபாரதம் இருந்திருக்கு. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு இலக்கிய ஆதாரங்கிறது இங்கே மகாபாரதம் தான். சல்ய பருவாவில் வருது நான் சொல்கிற விஷயங்கள். அப்போ மகாபாரதம் தோன்றி 5000 வருடங்கள் ஆகின்றன. இது மட்டும் போராது, இன்னும் நிறைய சொல்ல முடியும் அடியனால். ஆனால் இப்போ இருக்கிற நேரத்துக்கு இது போகிறோம். நிறைய சேட்டிலைட் இன்வெஸ்டிகேஷன், அது மூலமாக சரஸ்வதியினுடைய நேரம், சமயம் என்ன, காலம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கா. சரஸ்வதி ஆ கிரிபியா சமுத்திரம் என்று அது தோன்றிய இடம் மானச சரஸ். அதிலிருந்து குஜராத்தில் சோமநாத்தில் தான் சமுத்திர சங்கமம். இது வரைக்கும் முழுசாக சரஸ்வதி ஓடின காலம்னு உண்டு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு மறைஞ்சு போய்டுறது சரஸ்வதி, அந்தர்ஹிதமாக ஆயிடுறது. அதுதான் மகாபாரதத்தோட காலம். குருக்ஷேத்திரம் வரைக்கும் தெளிவாக ஓடுற சரஸ்வதி ஒரு இடம் வந்தவுடனே வினசனம்ங்கிற இடம் வரும்பொழுது, அதனாலேயே வினசனம்ங்கிற பேர் வந்திருக்குன்னு கூட சொல்கிறேன். விநாசமாகிறதுனால அப்படின்னு சொல்கிறா. சரஸ்வதி அங்கே தான் அந்தர்தானம் ஆகிறா. மறுபடியும் சங்கமத்தில் தோன்றுகிறாள். அதாவது பிரபாசத்தில் சோமநாத்தில் தோன்றி அங்கே சரஸ்வதி வெளிப்படுகிறாள் என்கின்ற நிலைமைக்கு சரஸ்வதி வந்தது. அங்கங்கே விட்டு விட்டு சரஸ்வதி தெரிகிறா என்கின்ற ஒரு நிலைமை. அது மாதிரியான சரஸ்வதியை மகாபாரதம் சொல்கிறது. அப்புறம் இல்லவே இல்லாத போயிட்டால், ரொம்ப கம்மியாக ஏதோ ஒரு சில இடத்துல தெரியுறாங்கிறது இப்போ நம்ம காலம். ஒரு காலத்தில் இப்போ உள்ள எல்லா நதிகளையும் விட அதிகமான பிரவாகத்தோடு ஓடிய நதி சரஸ்வதி என்கிறது. அப்படி பிரவாகமாக ஓடுற நதியை பற்றி மகாபாரதம் சொல்கிறது. மேலும் சில கிரகங்கள், நட்சத்திரங்கள், அதனுடைய கணக்கை வச்சு சில பெரியோர்கள்லாம், சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் மகாபாரத யுத்தம் நடந்த டேட்டு என்ன, தேதி என்ன, அது எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிஞ்சது, எல்லாத்தையுமே கணிக்கிறார். ஏன்னா இந்த அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டாலாம், அதாவது கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய குறிப்பெல்லாம் மகாபாரதத்திலேயே இருக்குது.
அங்கங்கே வியாசர் கொடுக்குறார். அதை வச்சு இது எல்லாமே நமக்கு ஒரு மாதிரியாக கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஷயமா கிமு 3000ங்கிற முடிவுக்கு வரா. நான் வெறும் ஆராய்ச்சியை வச்சு மட்டும் இதை சொல்கிறேன். இதுதான் நம்பிக்கையும் கூட. நம்ம தாத்தா பாட்டிட்டெலாம் கேட்டோம்னா அவள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, கிருஷ்ணாவதாரம் நடந்து 5000 வருஷம் ஆறுது. இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை இலக்கியம், தொல்பொருள் ஆராய்ச்சி, அப்புறம் நட்சத்திரங்கள், கிரகங்களுடைய சஞ்சாரம், இது எல்லாம் ருஜுப்படுத்துகிறது. மகாபாரதம் கிமு 3000, அதுக்கு முன்னாடி இருந்தது ராமாயணம்னு இப்போ தேரறது. அதுக்கும் எவ்வளவு முன்னாடி இருந்ததுங்கிறதுக்கு நான் போகலை. இதுவே போகிறோம். இதுக்கு மேலே நான் விஸ்தாரப்படுத்தலை. அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய நகரம் இப்போ உட்காந்துருக்கோமே நம்ம, அந்த நகரம் இதனுடைய ஒரு, அதாவது இது பாவங்களெல்லாம் போக்கும், இது நல்லதை கொடுக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வெறும்னா இது எவ்வளோ தொன்மையானது அப்படிங்கிறதையே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எங்கே உட்காந்துருக்கோமோ இந்த பூமி எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிற ஒரு வரலாற்று விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். யார் ராமாயணம் சொல்லணும்னு உலகத்தில் எங்கே ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில், ஏதோ ஒரு சர்க்கத்தில் சின்னதாக அயோத்தி என்று வரலை. எங்கே யார் ராமாயணம் சொல்லணும்னு ஆரம்பித்தாலும் அயோத்தின்னு ஒரு ஊர் இருந்து தான் என்று சொல்லாமல் ஆரம்பிக்க முடியாது. கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூதீரே பிரபூத தனதான்யவான். அயோத்தியா நாம நகரி தத்ராசீத் லோகவிஸ்ருதா மனுனா மானவேந்திரேண யாபுரி நிர்மிதா ஸ்வயம். கோசலோ நாம முதிதா. வால்மீகி ராமாயணத்தில் கூட ஒரு உபோத்காதம் உண்டு. பிரம்மா, நாரதரும் வால்மீகியும் பேசினார்கள். அப்புறம் பிரம்மா வந்தார். கிரௌஞ்ச பறவையினுடைய கதை இதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் அயோத்திங்கிற ஊரை பற்றி வரார். கம்பராமாயணத்தில் ஆரம்பத்திலேயே நேராக அயோத்தி தான். முதல்ல எடுத்த உடனே இது ஸ்ட்ரெயிட் ஹிட்டு. முதல்ல எடுத்த உடனே ஒரு 2 பாடல் அவை அடக்கத்துக்காக சொல்லிட்டு, வால்மீகியினுடைய பெருமையை சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு அநேகமாக ஒரு 10 பாடலில் முடிச்சுட்டு வரலாம். அப்புறம் பார்த்தேன்னா 50க்கும் மேற்பட்ட பாடலால் சரையு நதியினுடைய வர்ணனை ஜே 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 ஜேன்னு ஆரம்பிக்கும் கம்பராமாயணம். ஹிமாலயத்திலேருந்து எப்படி சரையு பிரவகிக்கிறாள் அப்படிங்கிறத அத்தியுதமாக வர்ணிச்சிருப்பார். சரையுனுடைய வர்ணனை அப்படி இருக்கும். அவ்வளோத்தையும் வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் சரையு நதிக்கரையில் உள்ள அயோத்தியை அப்படின்னு அயோத்தியை பற்றி இதே மாதிரியே 50க்கும் மேற்பட்ட பாடலால் அயோத்தியை அப்படி வர்ணிக்கிறார் கம்பன். வால்மீகி ராமாயணம் தான் இல்லை, எந்த ராமாயணத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னாலும் அயோத்திங்கிற நகரம் இருந்தது என்று சொல்லி தான் ஆரம்பிக்க முடியும். அப்படி பல்லாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய நகரம் அயோத்தி. ராமாயணத்தினுடைய தொன்மையை பற்றி அடியேன் சொல்லும் பொழுது மகாபாரதத்துக்கும் முற்பட்ட காலம்னு சொன்னேன். வேற ஒரு விஷயமும் இங்கே பகிர விரும்புகிறேன் ராமாயணத்தினுடைய தொன்மைக்கு. ராமாயணத்துக்குன்னு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ரொம்ப அபூர்வமான விஷயம். மனித சமூகங்கள், மனித குடிகள் அல்லது மனித வர்க்கங்கள், ஜாதிகள், இவைகளில் எதையுமே தாழ்ந்தது என்று ஒரு இடத்துல கூட சொல்லாத இலக்கியம் ராமாயணங்கிறது, வால்மீகி ராமாயணங்கிறது. நான் சொல்கிறது
வால்மீகியினுடைய மூல ராமாயணம், யுத்தகாண்டம் வரைக்கும் உள்ள ராமாயணம். அதில் பார்த்தேன்னா எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தை எடுத்து இது ரொம்ப தாழ்வானது என்கிற விஷயம் அயோத்தியா காண்டத்திலேருந்து யுத்த காண்டம் வரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட இது நிற்கலை, இதுக்கு மேலே போகிறேன். மனிதன் மற்ற மிருகங்கள் பறவைகள் இவைகளை விட மனிதன் உயர்ந்தவன் என்கிற கருத்தும் இல்லாத இலக்கியம். ஆமாம், எங்கேயும் இல்லை. அயோத்தியா காண்டத்தையும் யுத்த காண்டம் வரைக்கும் இல்லை. ராமாயணங்கிறது இது மாதிரி ஒரு சின்ன புஸ்தகம் இல்லை. ராமாயணங்கிறது 20,000க்கும் மேற்பட்ட கவிதைகள் கொண்ட ஒரு இலக்கியம். ரொம்ப பெரிய நூல். அவ்வளவு பெரிய நூலில் மனித வர்க்கங்களில் ஒரு மனித வர்க்கம் மற்றொரு மனித வர்க்கத்தை விட தாழ்வானது என்கிற விஷயமோ, அல்லது மற்ற இனங்களை விட, பறவைகளை விட, மிருகங்களை விட மனிதன் உயர்ந்தவன்கிற விஷயமோ, பறவைகள் மிருகங்கள்லாம் மனிதனுக்கு தாழ்வானது என்கின்ற விஷயமோ ரெக்கார்ட் ஆகலை. அது மாதிரி ஒரு இலக்கியம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பொதுவாகவே உலகத்தில் உள்ள இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இன்னார் ஒசத்தி இன்னார் தாழ்த்தி, மனிதன் அப்படின்னா மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் முதலிய விஷயங்கள் ரொம்ப சகஜமாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியும். இது இந்தியாவில் தாங்கிறது இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இலக்கியங்களில் சொல்கிறேன். திடீர்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துகிட்டு வந்து, ஹனுமான் சாலிசாவை எடுத்துகிட்டு வந்து இதில் இல்லையேன்னு காட்டக்கூடாது. ஹனுமான் சாலிசாங்கிறது ஒரு 40 பாடல். நான் சொல்கிறது 20,000 பாடல் கொண்ட இலக்கியம். 20,000 பாடல் கொண்ட ஒரு இலக்கியத்தில் இது நான் சொன்ன விஷயம் வரலை என்கிறது முக்கியமான பாயிண்ட். எதுக்காக இது எடுத்துட்டேன்னா, ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்கிறார், நமக்கு சமகாலத்தவர் தான் அவர், இஸ்ரேலை சேர்ந்தவர், ஹாரிஸ் என்று அவருக்கு பெயர். ஹராரி என்று பெயர். இந்த ஹராரி அப்படிங்கிறவர் உலக புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்கிறார். அதற்கு சேப்பியன்ஸ்னு பேர் அந்த நூலுக்கு. சில பேர்கள் படிச்சிருப்பாள், இங்கே படிக்காத போனாலும் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள்லாம் படிச்சிருப்பா. அடுத்த ஜென்ரேஷன் நூல் அது. ஆனால் ஆராய்ச்சி சும்மா இஷ்டத்துக்கு பேசுறது இல்லை, ஆராய்ச்சி நூல். அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். பல்லாயிரம் வருடங்கள் முன்னாடி மனிதனுக்கு மற்ற இனங்களை விட நான் உயர்ந்தவன் என்கிறது தெரியாது. அந்த ஐடியாவே அவனுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லை, வேட்டையாடலையா, அடித்து கொல்லலையா மிருகங்களெல்லாம், அதெல்லாம் பண்ணியிருக்கான். ட்ரைபல் ஜனங்கள்லேயே ஹண்டர்ஸ்னு சில பேர், கேதரர்ஸ்னு சில பேர். ஹண்டர்ஸுங்கிறவா வேட்டையாடுவா, கேதரர்ஸுங்கிறவா வேட்டையாடாமல் வெறும்னா இந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றவா. இப்படி 2 குரூப்பாக ட்ரைபல்ஸ் இருந்திருக்கா. அதெல்லாம் தன்னுடைய பசியை ஆத்திக்கிறதுக்காக பண்ணானே தவிர, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். புலி மானை வேட்டையாடும் பொழுது அந்த புலிக்கு நான் மானோட உயர்ந்தவன் அப்படின்னு தெரியாது. தன்னோட பசியை ஆத்திக்கிறதுக்காக தான் வேட்டாங்க. பெட் அனிமல்ஸ் வளர்க்கலையான்னு அதுவும் அப்படியே. ஒரு காளையை வளர்த்தான் மனுஷன்னா ஒரு காலத்தில், பல்லாயிரம் வருடங்கள் முன்னாடி. இந்த காளையை நம்ம ஃபேமிலியில் ஒன்றுன்னு நினச்சி தான் வளர்த்தானே தவிர, அது மனித இனத்தை விட மட்டமானது என்ற எண்ணத்தோட வளர்க்கலை. அந்த எண்ணமே வராத ஒரு காலம் மனிதர்களுக்குள்ளே இருந்தது. ஹராரி சொல்கிறார். முதல்ல என்ன பண்ணான்னா அது வர ஆரம்பிச்சது. அதாவது மற்ற இனங்களை விட நான் ஒசத்தி, மற்ற இனங்கள்லாம் எனக்கு தாழ்த்தி என்ற எண்ணம் வர ஆரம்பித்தது மனுஷனுக்கு. அதில் ஒரு 1000 வருஷமாவது பழகி இருப்பான்னு வச்சுக்கோங்க.
அது பழகினதுக்கு அப்புறம் அதோட பலனாக இன்னொரு எண்ணத்தை கொண்டு வந்தான். அடுத்த எண்ணம் எதுன்னா, மனித இனத்திலேயே இந்த வர்க்கம் அந்த வர்க்கத்தை விட தாழ்ந்தது, நாங்க வசதி அந்த வர்க்கம் தாழ்த்தி என்ற எண்ணம் அதுக்கு மேலே வர ஆரம்பிக்கிறது. அதனுடைய கண்டினியூஷனாக இது வருது. மனித இனம் மற்ற இனங்களோட உயர்ந்ததுங்கிற மனப்பக்குவம் இருக்கே, பக்குவமாகுது, என்ன சொல்கிறது, இதை மனநிலை இருக்கே, அதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா மனித இனத்துக்குள்ளேயே அந்த வர்க்கம் இந்த வர்க்கத்தை விட தாழ்வானது என்கின்ற மனநிலையை கொண்டு வரான். இதெல்லாம் பல்லாயிரம் வருஷம் முன்னாடியே நடந்த விஷயம். என்னைக்கு இதை கொண்டு வந்தானோ அதுலேருந்து தான் எங்கே பார்த்தாலும் உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் அடிச்சுக்கிறது இதெல்லாம் ஆரம்பித்தது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய டிஸ்கவரி இது அவரோடது. அவருக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியாது. இந்த வர்க்கம் தாழ்வானது, இந்த வர்க்கம் வசதியானது, அந்த வர்க்கம் தாழ்வானது அப்படிங்கிற எண்ணமோ, மிருகங்கள் பறவைகள் மனிதனோட தாழ்வானதுங்கிற ஒரு நோஷனோ இது இல்லாத காலம்னு ஒன்று உண்டுன்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அதையும் இந்த இலக்கியத்தையும் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். எந்த இலக்கியம்? ராமாயணம். ராமாயணம் 20,000 ஸ்லோகங்களுக்கும் மேற்பட்ட ஒரு இலக்கியம். அதில் மனிதனை விட மட்டமானது விலங்குகள் பறவைகள்னு வரலைங்கிற பார்வை, மனித வர்க்கங்கள்லேயே ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை விட மட்டமானதுங்கிறது வரலைங்கிற விஷயம், இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு படுறது, எனக்கு தோன்றுகிறது. அப்போது ஹராரி சொல்கிற அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய இலக்கியம் ராமாயணங்கிறத இது மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியுங்கிறது பாயிண்ட். அப்போ ராமாயணத்துக்கு முன்னாடி ஏதாவது இலக்கியம் உண்டா இங்கே என்று கேட்டால் வேத மந்திரங்கள். அப்போ வேத மந்திரங்களுக்கும் அது பொருந்தணுமே. இப்போ நான் சொன்ன இதே விஷயம், இப்போ வேத மந்திரங்களில் எங்கேயாவது ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தோட மட்டம்னு வரதா அப்படின்னு பார்த்தேன்னா எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. ரிக் யஜுர் சாம மந்திரங்களில் எங்கேயுமே இந்த வர்க்கத்தை விட அந்த வர்க்கம் மட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு தன்மையை பார்க்க முடிஞ்சது. அப்போ தான் எனக்கு என்ன தோணித்துன்னா, ஒரு பக்கம் மகாபாரத்துக்கும் முற்பட்டது ராமாயணம் அப்படிங்கிறது மகாபாரத்லேருந்தே தெரிகிறது. இன்னொரு பக்கம் இந்த இன்னார் இன்னார் தாழ்த்திங்கிற மனப்பான்மை இல்லாத இலக்கியமாக இது ரெண்டும் நிற்கிறது, வேத மந்திரங்களும் ராமாயணமும். என்கின்ற இந்த ரெண்டு காரணத்தினாலேயும் ராமாயணத்தினுடைய தொன்மையை அறிகிறோம். அந்த ராமாயணத்தில் மையம் போல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அயோத்தியா. வால்மீகி அதை வர்ணிக்கிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு அது மையமாக இருந்தது, அது வர்ணனையே இருக்கு. அந்த அயோத்தியா அன்னைக்கு அது அப்படி ஒரு பிரதானமாக வால்மீகி வர்ணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் அடியேன் சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு இருந்த அயோத்தியா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த அயோத்தியாங்கிற பெயர்லையே இருந்துருக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்க. இதெல்லாம் பாரத நாட்டினுடைய பெருமை. ஹரப்பா மொஹஞ்சதாரோ இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஒரு இந்தியனாக இருக்கிறதுனால காப்பாற்றணும், உலகத்தில் ஒரு மனிதனாக இருக்கிறதுனால காப்பாற்றணும், ஈஜிப்டில் உள்ள பிரமிடெல்லாம் காப்பாற்றணும். நீ எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி. இந்த ஈஜிப்சியன் காட்ஸ் அண்ட் காடஸஸ்லாம் இன்னைக்கு ஒர்ஷிப் பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் வேற. அதெல்லாம் ஒர்ஷிப் பண்ணாதான் ஈஜிப்சியன் பிரமிடை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. உலகத்தில் உள்ள எவனும் ஃபீல் பண்ண வேண்டியது ஈஜிப்டில் உள்ள பிரமிட்ஸை காப்பாற்றணும். அதே மாதிரி என்ன, இதெல்லாம் மனித வரலாற்றினுடைய தொன்மை. அதே மாதிரியே ஹரப்பா மொஹஞ்சதாரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஹிந்து நினைக்கிறான், நீ ஒரு ஹிந்துவாக இருக்கிறதுனால இது நினைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாதபடிக்கு உலகத்தில் மனிதனாக பிறந்தா மனிதர்களுக்கு கிடைச்ச முதல் தொல்பொருள் ஆராய்ச்சி நகரங்கள்
அதோட சேர்த்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். மெஹர்கா இன்னொரு 4-5 இருக்கு இல்லையா, எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதனால் காப்பாற்றி ஆகணுங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய கடமை மட்டும் இல்லை, பாகிஸ்தானிய அரசாங்கத்தினுடைய கடமை மட்டும் இல்லை. ஏன்னா இது ரெண்டுத்திலையும் பிரிஞ்சு இருக்குது ஹரப்பா மொஹஞ்சதாரோவே. இதை தாண்டி யுஎன்ஓவோட கடமை, உலகத்துக்கே கடமை. தொல்பொருள் ஆராய்ச்சி ரீதியாக ஹரப்பா மொஹஞ்சதாரோ எவ்வளோ பழமையானதோ அது மாதிரி இலக்கிய ரீதியாக பார்த்தேன்னா நம்முடைய அயோத்தியா பழமையானது. அதுக்காக இது சொல்ல வரேன். ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ அவ்வளோ முக்கியத்துவம் அயோத்தியாவுக்கு உண்டு. அயோத்தியாவை குறைஞ்சு பார்த்தா ஒரு ஹரப்பா மொஹஞ்சதாரோ அயோத்தியாவு தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்கிறேன், முதல்ல குறைய முடியாது. ஏன்னா இன்னி வரைக்கும் லிவிங் கல்ச்சர், இன்னி வரைக்கும் ஊர் இருக்குது, மக்கள் இருக்கா. இருந்தாலும் ஓரளவுக்கு குறைஞ்சாலும் கூட குப்தர்கள் காலத்து பொருட்களும் கிடைக்கலாம். இன்னி வரைக்கும் வாழ்ந்துன்னு வந்ததுனால பிரிட்டிஷ் காலத்து பொருட்களும் கிடைக்கலாம். ஹரப்பா மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் மக்கள் அன்னைக்கு விட்டுட்டா. சரஸ்வதி அது சுஷ்கமான உடனே, ட்ரை ஆன உடனே அங்கே மக்கள் அதை விட்டுட்டு வந்துவிட்டதுனால 5000 வருடம் முன்னாடி என்னென்ன பொருள்லாம் யூஸ் ஆச்சோ உபயோகப்பட்டதோ அது அப்படியே தங்கியிருக்கு. 5000 வருஷம் முன்னாடி மக்கள் எதை உபயோகப்படுத்தியிருப்பாங்கிறது தெரியறது நம்மளுக்கு. என்னவோ ஒரு கதை விட்டுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு, ஒரு 3000 வருஷம் முன்னாடி எல்லாருமே காட்டு மிராண்டி தான், ஒருத்தனங்க தான் அடிச்சுன்னு செத்துன்னு இருந்தான், யாருக்கும் ட்ரெஸ்ஸு கூட பண்ணிக்க தெரியாது, உலகம் முழுக்க அப்படி சுற்றின்னு இருந்தான், எங்கே பார்த்தாலும் ரொம்ப அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. சில மத நம்பிக்கையின் அடிப்படையினால் மாதிரி. ஏன்னா சில மதங்களில் பார்த்தேன்னா 6000 வருஷமாக தான் உலகமே இருக்குது. உஷஸ் குரோனாலஜின்னு பேர் இருக்குது. 6000 வருஷமாக தான் உலகமே இருக்குது. அதுக்குள்ளே மனித நாகரிகத்தை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் மனிதர்கள்லாம் எல்லாரும் அடிச்சுன்னு இருந்தாங்க. எல்லா இலக்கியங்களையுமே இந்த 3000 வருஷத்துக்குள்ளே அடக்கணும், 6000 வருஷத்துக்குள்ளே உலகத்தையே அடக்கணும் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை, ஒரு சூப்பர்ஸ்டிஷியன். இது இன்றைக்கும் அந்த மூட நம்பிக்கையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்புறவா, லிட்ரல் சென்ஸில் நம்புறவா இருக்கா. அதை விடுங்க, நம்ம விஷயம் இல்லை அது. ஆனால் இப்படி நம்பின்னு இருக்கும் பொழுது திடீர்னு இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் வந்து 5000 வருஷம் முன்னாடி இவ்வளோ அர்பனைஸ்டான இடம் இருந்திருக்கு அப்படின்னு கார்பன் டேட்டிங் வழியாக கண்டுபிடிக்கும் பொழுது உலகத்துக்கே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திட்டு. 5000 வருஷம் முன்னாடி உபயோகப்படுத்தின பொருட்கள் அங்கே இருக்குது, எல்லாம் பயங்கர அர்பனைஸ்ட். அவ்வளோ அர்பனைஸ்டான ஒரு பெரிய நகரங்கள், அங்கே நடந்த வாணிகம், அங்கே இருந்த நாகரிகம், அங்கே இருந்த ஆட்சி முறை எல்லாம் தெரிஞ்ச உடனே உலகமே ஆடிப்படுத்து. 5000 வருஷம் முன்னாடி இருக்க முடியும்னா அதுக்கு முன்னாடி இருக்க முடியாதான்னு விஷயத்துக்கு வரேன். அதாவது அப்படி ஹரப்பா மொஹஞ்சதாரோவை காப்பாற்றணுங்கிறது நம்மளுக்கு எப்படி ஒரு தலையான கடமையாக இருக்கோ அது மாதிரி மனிதனாக பிறந்தவனுக்கு அயோத்தியாவை காப்பாற்றியாகணுங்கிறது ஒரு தலையான கடமை. ஏன்னா இலக்கிய ஆதார ரீதியாக மிகவும் பழமையான நகரம் அயோத்தியா. எல்லா நகரங்களுக்கும் முற்பட்ட நகரமாக அயோத்தியா விளங்குகிறது. வால்மீகி ராமாயணத்தில் பதிவான நகரம் என்கிறதே அதுக்கு போதுமான சான்று. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நகரம் அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் அதே பெயர்லேயே இருக்கிறதும் அதே பண்பாட்டிலேயே இருக்கிறதும். அயோத்தி வால்மீகி வர்ணிக்கும் பொழுது எது மாதிரியான பண்பாடு இருந்ததோ, எது மாதிரியான வேத சம்ஸ்கிருதி இருந்ததோ, இங்கே இன்றைக்கும் வேத பாடசாலைகள் இருக்குது, வேத சம்ஸ்காரம் இருக்குது, வைதிக கர்மானுஷ்டானங்கள் இருக்குது. வால்மீகி எது மாதிரியான ராம பக்தியோட அயோத்தியை வர்ணிச்சாரோ அதே மாதிரியான ராம பக்தியோடு இன்றைக்கி அயோத்தியா இருக்குது. கொஞ்சம் நினச்சி பாருங்க. இன்றைக்கும் சீதாராம்னு சொல்லக்கூடிய சாதுக்களை நாம் அயோத்தியாவில் பார்க்குறோம். அயோத்தியா முழுக்க ராமமயமாக இருக்கிறது. ராமர் காலத்தில் அயோத்தி ராமமயமாக இருக்குதுன்னு வால்மீகி சொல்கிறார். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக. இன்றைக்கும் அயோத்தி ராமமயமாக, சர்வத்திர ராமமயமாக, ஆயிரக்கணக்கான சீதாராம கோவில்களோட கூட விளங்கக்கூடிய அற்புதமான நகரம் அயோத்தியா. இதில் இன்னொரு விஷயம் அடியேன்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த அயோத்தியாவுக்கு எவ்வளவோ தாக்குதல் வந்திருக்கு.
அது முகலாயர்கள் சமயத்தில் இருக்கட்டும், துக்ளக்கு சுல்தான் சமயத்தில் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஹூனர்கள் சகர்கள் சமயத்தில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கட்டும், அயோத்தியா பலமுறை தாக்கப்பட்டிருக்கு. தாக்கப்பட்டும் கூட இன்றும் வால்மீகி என்ன ஒரு கல்ச்சரை சொல்கிறாரோ, எந்த ஒரு பண்பாட்டை சொல்கிறாரோ, அதே பண்பாட்டில் இந்த அயோத்தி நிற்கிறது என்கிறது இந்த அயோத்தியாவினுடைய பெருமை. அதனுடைய பெயர் பொருந்துகிறது, அதனுடைய பெயர் அன்வர்த்தமாறுது. அயோத்தியாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு, எவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் அந்த தாக்குதலால் அழிக்கப்பட முடியாத நகரம். யோத்தும் நார்ஹா அயோத்தியா, யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத இடம் அயோத்தியா. அதனாலேயே மற்றொரு பெயர் இதுக்கு அபராஜிதா. அபராஜிதான்னா வெல்ல முடியாதது. இதெல்லாம் அயோத்தியாவினுடைய பெயர். அப்பேற்பட்ட அற்புதமான நகரம் அயோத்தியாங்கிறது. இதை வால்மீகி எப்படி சொல்றார் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிப்போம். இன்னைக்கு அயோத்தியா வர்ணனையில் தானே ராமாயணம் ஆரம்பம். இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொன்னேன். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். கோசல தேசம், கோசல தேசம்ங்கிற தேசம் இன்னைக்கு பிரயாகன்னு சொல்கிறோமே, அங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட லக்னோ வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அதையும் தாண்டியும் இருக்கலாம். இதுக்கு தான் கோசல தேசம் என்று பெயர். வால்மீகி எந்த அயோத்தியாவை சொல்கிறாரோ அதே அயோத்தியாவில் தான் நாம் இப்போ உட்காந்துருக்கோம். வால்மீகி வேற எதையோ அயோத்தியான்னு சொன்னார், இன்றைக்கி வேற ஏதோ ஒரு அயோத்தியா நம்மளாக ஏற்படுத்திட்டு உட்காந்துருக்கோம்னு நினைக்க வேண்டாம். கரெக்டாக நச்சுன்னு அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் நச்சுன்னு எப்படி சொல்கிறார் அப்படின்னு, வால்மீகி பிரயாகையை சொல்கிறார். இன்றைக்கும் பிரயாகைங்கிற பேரோடையே இருக்குது, பிரயாகராஜ். நடுவில் கொஞ்சம் பேர் மாறித்து, அப்புறம் மறுபடியும் பிரயாகராஜுங்கிற பேரே வந்துடுத்து. வால்மீகி கங்கையை பற்றி சொல்கிறார். அதே கங்கை தானே இப்போ இருக்குது, இது யாருக்கா சந்தேகம் இருக்கா? இல்லை. வால்மீகி யமுனையை பற்றி சொல்கிறார். அதே யமுனை தானே இன்றைக்கி இருக்குது. அந்த கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய இடம் என்று வால்மீகி முனிவர் ஒரு இடத்த சொல்லியிருக்கார். அதே இடத்துல தானே இன்றைக்கி கங்கையும் யமுனையும் சேரறது. அந்த கங்கா யமுனா சங்கமம் தான் பிரயாக். காதல வேலை. ஆமாம், அலகாபாத். ஆமாம், அதே கங்கா யமுனா சங்கமம். அந்த பிரயாகேலேருந்து இப்படி வடதிசையை நோக்கி நம்ம வந்துட்டு இருந்தோம்னா, வால்மீகி முனிவர் சில ஊர்களெல்லாம் சொல்கிறார். ஷிங்கிபேரபுரம் இன்றைக்கும் இருக்குது, அதே பேர்லேயே இருக்குது. அப்புறம் நதிகளை சொல்கிறார். வால்மீகி முனிவர் சொல்லக்கூடிய நதிகள் கோமதி நதி, செந்திகா, வேதஸ்ருதி முதலிய நதிகள், இது எல்லாம் இன்றைக்கும் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து தமசா நதியை சொல்கிறார். அந்த தமசா நதி இன்றைக்கும் இருக்குது. அந்த தமசாவை கடந்து சரையூ நதிக்கரையில் ஒரு பெரிய நதி சரையூ நதி, அந்த சரையூ நதிக்கரையில் அற்புதமான ஒரு நகரம் இருக்குது என்று வால்மீகி சொல்கிறார். அதே அற்புதமான நகரம் இன்னைக்கு இருக்குது, அதே அயோத்தியாங்கிற பேரில் இருக்குது. இதில் டிஸ்பியூட் எதுவும் இல்லை. அதாவது வேற யாரோ சில பேர்லாம் வேற இடம்தான் அயோத்தி அப்படின்னு சில பேர் கல்ச்சுரலாக சம்பிரதாயமாக வச்சு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறது கிடையாது. வம்புக்கு இழுக்கணும்னு சொல்லலாம். இப்போ ஒரு 40-50 வருஷத்தில் வம்புக்கு இழுக்கணுங்கிறதுக்காக இதுவே அயோத்தி இல்லை, வேற எங்கேயோ இருந்திருக்கு, அல்லது இல்லவே இல்லை அது மாதிரி ஒரு ஒரு மித்தலாஜிக்கல் டவுன் அப்படிலாம் விக்கிபீடியாலேயே எழுதுகிறாளே. ஆமாம், விக்கிபீடியாலே இருக்கு. இதெல்லாம் பார்த்தேன்னா வம்புக்கு இழுக்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை. இதெல்லாம் கல்ச்சுரலாக பார்த்தேன்னா, சம்பிரதாயமாக பார்த்தேன்னா, இது அயோத்திங்கிறதுல யாருக்கும் எந்த மறுப்பும் கிடையாது. சைவத்திலேயோ வைணவத்திலேயோ பலவேறு சம்பிரதாயங்கள்லையோ இதுதான் அயோத்திங்கிறதுல மறுப்பும் கிடையாது. இது வால்மீகி சொன்ன அதே இடத்துல அமைஞ்சிருக்கு. சொன்னேனே பிரயாக, அதுலேருந்து வடதிசை, அதில் உள்ள நதிகள் இதெல்லாம் கடந்து வந்தால் சரையூ இருக்கும். சரையூனுடைய கரையில் அயோத்தியா. இதுதான் லொக்கேஷன்.
நிவிஷ்ட சரையூ தீரே